ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபேல்வாஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்பி பிக் சிட்டி பிக் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பார்பி மூவியை தான் பார்க்க போகிறோம். மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேல்வாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காய்ச்சாங்க. என்னடா படம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டு தானா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு கார் என்டர் ஆகுது. அந்த கார் மட்டும் பிங்க் கலரில் இருக்குது. சரி, இந்த கார் மட்டும் பிங்க் கலரில் இருக்கேன்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் அந்த கார் வந்தோடனே ஒரே உற்சாகமாக பார்க்குறாங்க. பார்த்தா பெரிய செலிப்ரிட்டி அந்த காரில் வராங்க போல. அந்த பெரிய செலிப்ரிட்டி வேறு யாரும் இல்லை, நம்ம மூவியோட ஹீரோயினான பார்பி தான். அவள் பெரிய பாப் ஸ்டார் போல். அவள் வந்தோடனே ஒரே ரசிகர்கள் தான் அவளுக்கு. இன்றைக்கி தான் பார்பியோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதனால் பார்பி ரொம்பவே உற்சாகமாக அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் முன்னாடி பாட வரா. ஆனால் அவள் பாட வர்றப்போ ஒரே ஹாரன் சவுண்ட். என்னடான்னு பார்த்தா பார்பி காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. அசதியில் தூங்கியிருப்பா. அந்த தூக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். பார்த்தா அங்கே டிராஃபிக். அதனால கார்காரர் கத்திக்கிட்டு இருக்காரு, டே தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு ஒரே ஹாரன் சவுண்ட். கார் டிரைவரும் சாரி மேடம், உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேன், ஒரே டிராஃபிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி விடுங்க, நானும் ஓவராக கனவு கண்டுட்டேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. பார்த்தா பார்பி இப்போ தான் நியூயார்க் சிட்டிக்குள்ளேயே என்டர் ஆகிறா. அப்படியே நியூயார்க் சிட்டியே காய்ச்சாங்க. பார்பி மேலிபூ அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்திருப்பா. அவளுக்கு மியூசிக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கான்டெஸ்ட் நடத்துவாங்க ஒரு ஆர்ட்ஸ் அகாடமியில். அந்த அகாடமியில் சம்மர் வெக்கேஷனில் ஜாயின் பண்ணலாமேன்னு வந்திருப்பா. அவன் நியூயார்க்குள்ளே என்ட்ரானதுமே அவளோட ஃபேமிலியெல்லாம் ஃபோன் பண்ணி நீ அகாடமிக்கு போய் சேர்ந்துட்டியான்னு கேட்குறாங்க. போய்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறப்பயே அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு பார்பி இப்போ அந்த அகாடமிக்கு வரா. அது பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பார்பியும் தன்னோட லக்கேஜஸ்லாம் தூக்கிக்கிட்டு உள்ளே போகிறப்போ ஒரு புறா கிராஸ் ஆகுது. அந்த புறாவை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்ல அவளோட பேக் மட்டும் தனியாக போய் விழுந்துருது. பார்பி மாதிரியே அந்த அகாடமியில் ஜாயின் பண்ண இன்னொரு பொண்ணு, இவ ப்ரூக்லி அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கா. அவள் பார்பியோட பேக்கை காப்பாற்றி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட லக்கேஜஸ்லாம் தூக்கிக்கிட்டு அகாடமிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஆரம்பமே அமக்கலமாயிருது நம்ம பார்பிக்கு. அவளோட பொருள் எல்லாமே கீழே விழுந்ததும் இல்லாமல் ப்ரூக்லியிலேருந்து வந்த பொண்ணோட பொருளும் கீழே விழுந்துருது. இதை பார்த்து அங்கே வந்த கிளீனிங் லேடி, வந்துட்டிங்களா, ஒரு நாளைக்கு முன்னாடியே ஏமா எங்களை படுத்துறீங்க, நாளைக்கு தான் உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, இங்கே பாருங்கள் இந்த அகாடமி ஃபுல்லாக நான் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இந்த தொல்லை பார்த்தாத நீங்கள் வேறையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பார்பியும் அவங்க கிட்ட சாரி கேட்க சரி சரி ஸ்டூடெண்டோட ரூம் எல்லாம் மாடி மேலே தான் இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்பியும் அந்த பொண்ணு ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரூம் கதவே ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரோட பேருமே பார்பி ராபர்ட்ஸ் தான். இந்த ஸ்டோரியில் ரெண்டு பார்பிஸ். ஸோ கதை சொல்ல போகிற நாம எப்படி ரெண்டு பார்பியையும் கூப்பிடுறது? புதுசாக வந்த பார்பியை நியூ பார்பினும், எப்போதும் போல் பார்பியை நம்ம பார்பினும் கூப்பிட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒரே நேம் தான். சொல்லவா வேணும், ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நியூ பார்பி என்ன சொல்கிறான்னா, எனக்கு டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இந்த அகாடமியில் சேர்ந்து இந்த அகாடமியில் நடக்கிற சோலோ பர்ஃபார்மன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம பார்பியும் எனக்கு சிங்கிங்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இந்த சம்மர் ஹாலிடேயில் என் ஃபேமிலியை விட்டுட்டு இந்த அகாடமியில் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க ரூமில் இருக்க விண்டோ வழியாக நியூயார்க் சிட்டியை பார்க்குறாங்க. அது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏதோ பல நாள் பார்த்து பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட எல்லா திங்ஸையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் அவங்க டான்ஸு சிங்கிங்னு பண்ணுற அட்டகாசம் இருக்கே. ரெண்டு பார்பியும் ஒரு நாள் முன்னாடியே அகாடமிக்கு வந்ததால் நியூயார்க் சிட்டி ஃபுல்லாக செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெயினில் ஏறுறாங்க அகாடமி போய் சேர்றதுக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம பார்பி ஒரு போஸ்டர் பார்க்குறா. ஏன் இவங்களை உனக்கு தெரியுமா, இவங்க தான் பாப் ஸ்டார் எம்மி, செம்ம ஃபேமஸானவங்க, இன்ஸ்டாகிராமில் நான் கூட இவங்கள ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதை சொல்கிறப்ப நம்ம பார்பி ஃபேஸில் அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதே நேரத்தில் நியூ பார்பி ஃபேஸை பார்க்கணுமே, அட வந்துட்டாயா அப்படின்னு தோணுது. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இவளை முன்னாடியே தெரியும், சொல்லப்போனால் இவளும்
நானும் ரொம்ப சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவள் பெரிய பாப் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் இவளுக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிறதே இல்லை. இவள் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. இதை கேட்ட நம்ம பார்பி என்ன சொல்கிறான்னா, நம்ம கண்டிப்பாக பாப் ஸ்டார் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நம்ம எப்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்கிறா. பார்பியும் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, நம்ம பார்பி அட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன வாக்காலேயே தூங்கிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. அகாடமியே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த பரபரப்போடையே நம்ம 2 பார்பிஸும் அகாடமியில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேடியம் ஹாலுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. அங்கே அவங்கள மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நேற்று பார்த்தேன் ஒரு ஈகாக்காவை கூட காணோம், எங்கே இருந்துடா இவ்வளோ பேர் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த அகாடமியோட டீனான மோரிசன் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம அகாடமியில் சம்மர் ஹாலிடேஸில் நடக்கிற கிளாஸ் தான் இது. கண்டிப்பாக இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளாட்டியும் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க சிங்கிங்லேயும் சரி டான்ஸிங்லேயும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியோட சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு சம்மர் ஹாலிடே அப்போவும் இது முடிய போகிறப்ப நம்ம ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ், ஸ்பாட்லைட் சோலோ அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடத்துவோம். அதில் கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்லேருந்து சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்பீச்சை முடிக்கிறாங்க. இதை கேட்ட 2 பார்பியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் இந்த பர்ஃபார்மன்ஸ்காண்டி தானே இங்கே வந்திருப்பாங்க. ஸ்டேடியமில் டீனோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பார்பிஸும் வெளியே வராங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டேடியமில் இருக்க இன்னொரு பொண்ணு நம்ம நியூ பார்பியை பார்த்தோன்னே அவளோட ஃபேஸை கவர் பண்ணுறா. நியூ பார்பிக்கு புரியலை, நம்ம இந்த பொண்ணை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. 2 பார்பியும் பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப அவங்க முன்னாடி ஒரு பப்பி கிராஸ் ஆகுது. பப்பியை பார்த்தோன்னே பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும், அதுவும் நம்ம பார்பிஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அது ஒரு ரூம்குள்ளே போகவும் அந்த ரூம்குள்ளே ஒரு கோமாளி எந்திரிக்கிறான். நீங்கள் 2 பேரும் யார், இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலாக இவன் ஒரு ட்ரெஸ் டிசைனர், அந்த அகாடமியில் தான் இருக்கான். இது என்னோட பப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிஸ்க்கு அவனோட பப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறான். நம்ம பார்பிஸும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த டிசைனர் அவன் டிசைன் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையுமே நம்ம பார்பிஸ் கிட்ட காட்டுறான். அதில் 2 ட்ரெஸ் நம்ம பார்பிஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை தான்ப்பா நாங்கள் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்னென்னா, அட போங்கப்பா, இந்த ட்ரெஸ்ஸில் லைட்லாம் செட் பண்ணி இன்னும் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தேன். ஆனால் பாருங்களேன், இதில் லைட்லாம் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதுன்னு ரிமோட்டை அழுத்தி பார்க்குறான். அட இவன் என்னடா இப்படி புலம்புறான், சரியான கோமாளியாக இருப்பான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ என்ன வேணால் சொல்லு, இந்த ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து 2 பார்பிஸ்க்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க. நியூ பார்பியோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பாவம் நம்ம பார்பிக்கு தான் எல்லா பர்ஃபார்மன்ஸ்லேயும் சொதப்பிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு பிடிச்ச மியூசிக் கூட அவளுக்கு ஒழுங்காக வரமாக்குது. டான்ஸ்லேயுமே ஒரே சொதப்பல் தான். இப்படியே போனால் சரியாயிரும் அப்படின்னு தான் பார்த்தா, ஆனால் அவளுக்கு எதுவுமே சரியாகிற மாதிரி தெரியலை. அவளோட பல சம்மர் ஹாலிடேஸ் இந்த மாதிரி சொதப்பல்லையே முடிஞ்சிருது. பார்பி சொதப்புறது மட்டும் இல்லாமல் அவளால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களும் வாசிக்க முடியாமல் போயிடுது. இந்த ரிப்போர்ட் ஏற்கனவே அகாடமியில் நோட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்பி ஒரு நாள் நியூ பார்பி கிட்ட சொல்லி புலம்பிட்டு வரா. அவளும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்கில் 2 பேரும் சேர்ந்து ஒரு டேபிளில் போய் உட்காடுறாங்க. அந்த டேபிளில் தான் நம்ம நியூ பார்பியை பார்த்து ஃபேஸை மறைச்ச பொண்ணு உட்காந்துருக்கா. திரும்பவும் நியூ பார்பியை பார்த்தோன்னே அவளோட ஃபேஸை கவர் பண்ணுறா. இதை பார்த்து பார்பிக்கு கோவம் வந்துடுது. ஏன்பா நீ என்னை பார்த்து இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப அவளோட தலையிலேருந்து ஒரு புது ஹேர் விழுகிறத பார்க்குறா. என்ன நடக்குதுங்க, நீ என்ன விக்கா வச்சிருக்க அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்த நியூ பார்பிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருது. இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானேன்னு காக்குறா. இது வேறு யாரும் இல்லை, பாப் ஸ்டார் எம்மி தான். ஆமாம் நான் தான் அது அப்படின்னு அவன் ஒத்துக்கிறா. நான் பெரிய பாப் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் என் அப்பா தான் என்னோட மேனேஜராக இருக்கார். ஆனால் அவர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என்னை பேச விடுறதில்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை பார்பி அப்படின்னு நியூ பார்பி கிட்ட சாரியும் கேட்குறா. தயவு செஞ்சு நான் நானாக இருக்கணும்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு நம்ம பார்பி கண்டிப்பாக நாங்கள் இந்த ரகசியத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட டிசைனருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாயிருது. நீ பாப் ஸ்டார் எம்மியா அப்படின்னு கேட்குறான். சரிப்பா சரி, நான் உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன், நம்ம எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் 2 பார்பிஸையுமே பார்க்கில் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகாடமிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்பி அவளோட ஃபேமிலியை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நியூ பார்பியையும் அவளை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. உண்மையை சொல்ல போனால் எங்கள் அம்மா ஒரு பைலட், ஸோ எங்கள் அம்மா அதிகமாக வெளியே தான் சுற்றி பார்க்க போவாங்க, என் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ 2 பார்பியும் இப்போ பார்க்கில் கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் ஃபன் அப்படின்னு ரொம்பவே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில்
அகாடமியை காட்டுறாங்க. 2 பார்பியும் தன்னோட என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப அகாடமிக்கே வந்திருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையும் டீன் மோரிசன் நம்ம அகாடமியில் நடக்க போகிற ஸ்பாட்லைட் சோலோ பர்ஃபார்மோட மேனேஜர் யாருன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, ரொம்பவே ஃபேமஸான மேனேஜர் மிஸ்டர் மில்லர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எம்மிக்கு மட்டும் ஒரே ஷாக்கிங். ஏன்னா இவர் தான் அவளோட அப்பா அண்ட் மேனேஜரும் கூட. இப்போ அவள் ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிட்றா. ஏன்ப்பா நீங்கள் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும், என்னை தனியாகவே விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. என்னம்மா டீன் தான் சொன்னாங்கல்ல நான் தான் மேனேஜர்னு, உன் காதில் விழுகலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா போதும், உங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் ஏன் எனக்கு ஒரு மேனேஜராக இருக்கீங்க, அப்பா மாதிரி இருக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறா. அவரும் பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எம்மி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடறா. இப்போ ரொம்பவே சோகமாக நடந்த எல்லா விஷயத்தையும் பார்பிஸ் கிட்ட சொல்கிறா. ஸோ பார்பிஸும் எம்மியோட மனசை மாற்றுறதுக்காக செம்மையாக என்ஜாய்மெண்ட்டோட டான்ஸை போடுறாங்க. இந்த எல்லா என்ஜாய்மெண்ட் டான்ஸையும் அங்கே நிற்கிற டிசைனரும் அவனோட ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கிறத அந்த மேனேஜரும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாம் ஜாலியாக விளையாண்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தெரியாமல் நம்ம பார்பி என்ன பண்ணுறான்னா நியூ பார்பியை தள்ளி விட்டுறா. அதில் அவள் போய் ஒரு டின்னுக்குள்ளே காலை விட்டுறா. பார்த்தா அந்த ட்ரம்மு உடஞ்சது மட்டும் இல்லாமல் பார்பியோட காலும் அதில் நல்லா மாட்டிக்குது. பார்த்தா பார்பியோட கால் உடஞ்சி போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் நியூ பார்பி அவளோட காலில் கட்டு போட்டுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம பார்பிக்கு மனசே கேட்கல. அவகிட்ட போய் பேசுகிறா. சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. இதில் ஓன் தப்பு எதுவுமே இல்லை, என்னால் இனிமேல் இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு ரொம்பவே சோகமாக நியூ பார்பி போய் ஒரு பெஞ்சில் உட்காரா. ஆனால் நம்ம பார்பி விடுற மாதிரியே தெரில. அவளுக்கு துணையாக அந்த இடத்துல டிசைனரும் வந்துடுறான். ஸோ 2 பேரும் ஒரு டான்ஸை போடுறாங்க. இந்த டான்ஸை பார்த்தோன்னே நியூ பார்பிக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. ஸோ அவளும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்றா. இப்போ நெக்ஸ்ட் டேலேருந்து கிளாஸை காட்டுறாங்க. நம்ம பார்பி ஃபஸ்ட்டில் உள்ள மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நியூ பார்பியும் அவளுக்கு துணையாக இருக்கா. இந்த டைமில் நம்ம பார்பியை டீன் மோரிசன் அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்றாங்க. அவளும் என்னது அப்படின்னு கேட்க போகிறா. அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் நியூ பார்பியோட கால் உடஞ்சதுக்கு காரணம். ஸோ ரூல்ஸ் படி பார்த்தா நீ இந்த அகாடமிலேருந்து வெளியே போகணும் பார்பி அப்படின்னு ஒரு லெட்டரில் சைன் பண்ண சொல்லி அவகிட்ட கொடுக்குறாங்க. இதை கேட்ட பார்பிக்கு ஒரே ஷாக். இல்லை அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்க இதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. இல்லை பார்பி இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார். ஸோ ரூல்ஸ் படி பார்த்தா நீ அகாடமியை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்பிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியே வந்துடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச நியூ பார்பியும் போய் டீன் கிட்ட பேசுகிறா. இது ஒரு ஆக்சிடெண்ட், கால் உடைஞ்ச நானே சொல்கிறேன், நீங்கள் ஏன் பார்பியை வெளியே அனுப்புறீங்கன்னு கேட்குறா. ஆனால் அவங்க என்னென்னா இது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அவளையும் வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. பாவம், இதனால 2 பார்பியும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் நியூ பார்பியை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்பி வரா. ஆனால் நியூ பார்பி அவகிட்ட பேசுகிற மாதிரியே தெரியல. ரொம்பவே ரகடாக நடந்துக்கிறா. ஏன்னா நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் அவள் நம்மளை நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நியூ பார்பி நினைக்கிறா. இதனால ரொம்பவே சோகமாக பார்பி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. ஆனால் பாவம் நியூ பார்பிக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம பார்பியை பற்றின நினப்பு தான். அவள் கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. ரொம்பவே சோகமாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட வந்து எம்மியும் பேசுகிறா. சரி விடு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறா. இந்த எல்லா விஷயத்தை பற்றியும் எம்மியும் டிசைனரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் டிசைனர் ஒரு விஷயத்த சொல்கிறான். நீங்கள் எல்லாரும் அன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஆதாரம் இருக்குமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் வேணும்னே நம்ம பார்பி நியூ பார்பியை தள்ளி விடலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இது ஒன்று போதும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எம்மி என்னென்னா அவங்க அப்பாவை பார்க்க போகிறா. அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறா. எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் தான் வந்து டீன் கிட்ட சொல்லியிருக்கீங்க நியூ பார்பியை தள்ளி விட்டது நம்ம பார்பி தான் அப்படின்னு சொல்லி. போதும்ப்பா, உங்களோட நடிப்பெல்லாம் நிறுத்திக்கங்கன்னு ரொம்பவே கோபமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. இப்போ டீன் கிட்ட நியூ பார்பி அந்த வீடியோவையும் காட்டுறா. அந்த வீடியோவை பார்த்தோன்னே இது ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு டீனுக்கு புரிஞ்சிருது. அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ ஒன்று போதும், கண்டிப்பாக திரும்பவும் பார்பியை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்பி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நியூ பார்பி அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. இப்போ மேலிபு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நம்ம பார்பியோட வீட்டை காட்டுறாங்க. அவள் ரொம்பவே சோகமாக இருக்கிறனால அவளோட அப்பா அம்மாவும் அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சாங் கேட்குது. என்னடான்னு நம்ம பார்பியை அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து பார்த்தா நியூ பார்பி அங்கே நிற்கிறா. அவளை பார்த்தோன்னே அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவளை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீ எப்படி இந்த இடத்துல வந்த அப்படின்னு கேட்குறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வா என் கூட நீ அப்படின்னு கூப்பிட்றா.
ஸோ அவங்க அம்மா பைலட் தானே, உடனடியாக டிக்கெட்டை புக் பண்ணி அவங்க அகாடமிக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ அகாடமியில் அவங்க வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்கு செலக்ட் ஆகிக்கிறது பார்பி ராபர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த 2 பார்பியும் தான். இதனால் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு தான் அவங்களோட கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கான்செப்டை தொடங்கி வைக்கிறது த பெஸ்ட் பாப் ஸ்டாரான எம்மி தான். அவள் தான் நம்ம 2 பார்பியையும் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த மூவி முடியுது.